வாழ்க்கை ஒரு வினையாற்று. இதை யாராவது சொல்லும்போது சாதாரணமாக தெரியும். ஆனா திருக்குரான் 6:30 என்று சொல்லுது, உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே என்று வேறில்லை. ஒரு நிமிஷம் யோசிங்க, நாம் இப்போ ஒரு மெகா வீடியோ கேம்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பார்வையில் வாழ்க்கையை பார்த்தா எல்லாமே புரியும். எந்த ஒரு கேமுக்கும் ஒரு கேம் என்ஜின் இருக்கும். அதுல இருக்கிற விதிகளை, பிசிக்ஸ், டைம் லிமிட்ஸ் ஒரு பிளேயரால மாத்த முடியாது. அதுதான் விதி. மாஸ்டர் புரோகிராமரான இறைவானால் எழுதப்பட்ட சோர்ஸ் கோடு அது. நாம் எப்போ பிறக்கணும், எப்போ இறக்கணும், நமக்கு என்ன வசதிகள் கிடைக்கும் எது அந்த இன்ஜின் முடிவு பண்றது. ஆனா அந்த கேம்குள்ள இருக்கிற த பிளேயர் நீங்க தான். விதிகளை மாற்ற முடியாட்டை, உங்ககிட்ட இருக்கிற வீரர்களை, சக்திகளை எப்படி பயன்படுத்தணும் முடிவு பண்ற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இங்கே ஒரு முக்கியமான ஹதீஸை சேர்த்துப்போம். நபி அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த செயல் அவர்களுக்கு எளிதாக்கப்படும். புகாரி 4:1. அதாவது இந்த கேம்ல உங்களுக்கான ரோல் என்னவோ அதை சிறப்பா செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. கேமோட விதிகளை புரிஞ்சுக்காம தப்பான ஸ்ட்ராட்டஜி போட்டா உங்க பேஸ் அழிஞ்சிடும். சிஸ்டம் விதிகளுக்கு, இறைவனின் கட்டளைக்கு மாறா நடக்கும்போது வர்றதுதான் எரர், அதாவது வாழ்க்கையின் துன்பங்கள். ஆனா விதிகளுக்கு உட்பட்டு திறமையா விளையாடினா உங்களுக்கு டிராஃபீஸ் கிடைக்கும். அதுதான் ஆன்மீக ரீதியா சுவர்க்கம். மறுமை வீடே மேலானதுன்னு குர்ஆன் சொல்றது அந்த ஃபைனல் விக்டரியை தான். சோ விதியை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, உங்க விளையாடும் விதத்தை மாத்துங்க. நீங்க ஒரு சிறந்த பிளேயரா மாறினா இறுதி பரிசு உங்க கையில தான்.